என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த தவக்கால சிந்தனையில் நீ பாவத்தில் வீழ்ந்து கிடப்பது அவரது விருப்பம் அல்ல என்று சொல்லி நாம் தியானிக்க போகிறோம். இன்றைக்கு இந்த உலகத்தில் பாவம் மிகவும் அதிகமாய் கொண்டே இருக்கிறது. சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு பெரியவர்கள் வரைக்கும் பாவம் செய்து அந்த பாவத்தில் விழுந்து கிடக்கிறார்கள். இன்றைக்கு வாலிப பிள்ளைகள் பெண்களானாலும் ஆண்களானாலும் அநேகர் வெளிப்படையாகவே குடிப்பழக்கத்திற்கும் இன்னும் போதை பழக்கத்திற்கும் அடிமைகளாகி அதில் இருந்து எப்படி வெளியே வருவதென்று தெரியாமல் அதிலேயே அவர்கள் வீழ்ந்து கிடக்கிறதை நம் கண் முன்னால் பார்க்கிறோம். பெரியவர்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது தவறான உறவிலே அவர்கள் சிக்கிக்கொண்டு அதனாலே தங்களுடைய சமாதானத்தை இழந்து தங்கள் குடும்ப உறவுகளிலே பிரச்சனைகளினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இன்று ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது, இந்த பாவத்தில் நீ இருப்பது எனக்கு விருப்பம் இல்லை என்பதைத்தான் ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிறார். நம்முடைய திருவிவிலியத்தில் அபிமெலேக்கு என்கிற மன்னனை குறித்து தொடக்க நூலின் புஸ்தகம் 20வது அதிகாரத்தில் 2 முதல் 6 வசனங்கள் வரைக்கும் நாம் பார்க்கிறோம். இந்த அபிமெலேக்கு மன்னன் ஆபிரகாமின் மனைவியாகிய சாராளை அவன் தன்னுடைய அரண்மனைக்கு அழைத்து அவனிடத்தில் தவறான உறவு கொள்ளும்படிக்கு அவன் முற்படுகிறார். ஆண்டவர் அவனுடைய கனவிலே தோன்றி நீ அழைத்து வந்த சாரா என்கிற அந்த பெண் ஒரு மனிதனுடைய மனைவி என்பதை அவனுக்கு வெளிப்படுத்துகிறார். உடனே அபிமெலேக்கு, நான் தவறி போய் எந்த பாவம் செய்யாதபடிக்கு நீர் என்னை தப்புவித்தீரே என்று சொல்லுகிறான். அதில் பாருங்கள், எனக்கு எதிராக பாவம் செய்யாத உன்னை காப்பாற்ற அவளை தொட விடவில்லை என்று சொல்லி அந்த கனவிலே ஆண்டவர் பேசினதாக அந்த இறை வார்த்தை சொல்லுகிறது. இந்த வார்த்தையை கேட்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்யாமல் இருப்பதுதான் அவருடைய விருப்பம் என்பதை முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மத்தேயு நற்செய்தி 18வது அதிகாரம் 14வது இறை வார்த்தையை நீங்கள் வாசித்து பாருங்கள். இந்த சிறியருள் ஒருவர் கூட நெறி தவறி போகக்கூடாது என்பதே உங்கள் விண்ணக தந்தையின் திருவுளம் என்று சொல்லி ஆண்டவர் இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். நம்முடைய திருவிவிலியத்தில் நினிவே என்கிற அந்த நகரத்தில் அநேக மக்கள் பாவத்தில் விழுந்து கிடந்தார்கள். ஆண்டவர் அவர்களை அழிக்கும்படியாக மிகுந்த கோபம் கொள்ளுகிறார். ஆனால் ஆண்டவர் அவர்களுக்கு அந்த இடத்துல ஒரு சான்ஸ் கொடுக்கிறார். அது என்ன? அந்த இடத்துல யோனாவை ஆண்டவர் அனுப்புகிறார். யோனாவை அனுப்பி இன்னும் 3 நாட்கள் மட்டுமே இருக்கிறது, நீங்கள் உடனே அந்த பாவத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டும், அப்படி இல்லை என்றால் இந்த நினிவே முழுவதையும் நான் அழித்து விடுவேன் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். இந்த எச்சரிப்பை கேட்ட அந்த மன்னன் முதல் அந்த ஊரில் இருக்கிற சிறியவர்களும் அங்கே இருந்த கால்நடைகளும் அவர்கள் உண்ணா நோன்பு இருந்தார்களா. உண்ணா நோன்பு இருந்து சாம்பலிலே உட்கார்ந்து அவர்கள் சாக்கு உடையை அணிந்து ஆண்டவருக்கு தங்களுடைய அந்த பாவத்தில் இருந்து மனம் திரும்பின அந்த காரியத்தை வெளிப்படுத்தினார்கள். உடனே ஆண்டவர் பார்த்தார், அந்த மக்கள் மேல் மனம் இறங்கினார். அந்த மக்கள் மேல் மனம் இறங்கி அவர்களை அடிக்கும்படி வைத்திருந்த அந்த திட்டத்தை கைவிட்டு அவர்களுக்கு ஒரு வாழ்வு கொடுத்தார் என்று சொல்லி நாம் யோனாவின் புஸ்தகத்திலே நாம் பார்க்கிறோம். என் அன்புக்குரியவர்களே, யோவான் நற்செய்தி 3வது அதிகாரம் 16வது இறைவார்த்தை சொல்லுகிறது, தன் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. என் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் நம்மேல் அன்பு கூர்ந்ததினாலே அவர் இந்த வார்த்தையை உங்களோடு கூட பேசி இருக்கிறார். ஆகவே இந்த தவக்காலத்தில் மனம் திரும்புவோம், ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறுவோம். அதுதான் ஆண்டவருடைய திருவிழம். அதற்கு நாம் முயற்சி எடுப்போம். ஆண்டவர் உதவி செய்வார். ஆமேன்.